அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக இனிப்பு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில், அதுக்கப்புறமா ஓப்பன் பாட்டில் 2 விதமாகவுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேர் குக்கரில் பண்ணுவீங்க, சில பேர் ஓப்பன் பாட்டில் பண்ணுவீங்கல்ல. ஸோ 2 விதமாகவுமே இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் சொல்லியிருக்க போல் ஆசிட்டிஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான பொங்கல் பண்ண முடியும். இதோட டெக்ஸ்சர், கலர்லாம் பார்த்தீங்கல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பாட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட கலர் ரொம்ப டார்க் ஆகாமல் கரெக்டான கலரில் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா சீக்கிரமாகவே பாசிப்பருப்பு கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு சூப்பராக வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் நீங்கள் பொங்கல் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்ல அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பானையில் கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு நார்மல் டபராவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கூடவே பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொங்கல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம 5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 1 கப் அளவு நம்ம அரிசி சேர்த்தோம்ல, அதுக்கு 5 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இது கூடவே 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை துருவி எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு 2 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். கத்தி வச்சு இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பொங்கல் நல்ல கலர்ஃபுல்லாக வரதுக்கு நம்ம நல்ல கலர்ஃபுல்லான வெல்லம் சேர்க்கணும். அதாவது நல்ல டார்க் கலரில் இருக்கக்கூடிய வெல்லம் சூஸ் பண்ணி சேர்க்கணும். வெல்லம் லைட் கலரில் இருந்ததுன்னா நம்ம பொங்கலுமே லைட் கலரில் தான் வரும். பாருங்கள், இது நல்லா டார்க் கலரில் இருக்குல்ல, இந்த கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ சூப்பரான கலரில் வரும். நீங்கள் இது போல் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இடித்து கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா இது போல் கட் பண்ணிவிட்டு கப்பில் அளந்துக்கோங்க. நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம், ஸோ 2 கப் அளவு வெல்லம் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வெல்லம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவு வெல்லம் இருக்கும் இது. இன்னொரு பக்கம் நம்ம வச்சுருந்த அரிசி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இது இன்னும் நல்லா கொதித்து பால்லாம் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ இது நல்லா பொங்கிருச்சு. பொங்கினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நல்லா இதை பொங்கி வலிய விடுவாங்க. நம்ம இன்றைக்கி நார்மலாக வைக்கிறதுனால நான் வலிய விடலை, அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ இடையிடையில் இந்த அரிசி வேகிற வரைக்கும் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் லேசாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அரிசி வேகிறதுக்குள்ளேயே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு, முழுமையாக வெந்துருச்சு. பொங்கலுக்கு எப்போதுமே அரிசி நல்லா குலைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நசுங்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடணும். நான் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. வெல்லத்தில் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா பாகு காய்ச்சிட்டு இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்ல நயமான வெல்லம், இதில் கொஞ்சம் கூட மண் தூசிலாம் இல்லை. ஸோ நான் அப்படியே சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் வெல்லம் சீக்கிரமாக கரைஞ்சி வரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிட்டு நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா பொங்கல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கும்போது அது நல்லா கெட்டியாயிரும். வெல்லம் கரைஞ்சிட்டு நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பொங்கலோட கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் நெய்யில் முந்திரி பருப்புலாம் தாளித்து நம்ம ஊற்றணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். நெய் எந்த அளவுக்கு அதிகம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நெய் நல்லா உருகினதும் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பொங்கல் சாப்பிடும்போது முந்திரி கடிப்படும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருங்க. கிஸ்மிஸ் பழம்னா உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, அதுதான். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த நெய், முந்திரி, கிஸ்மிஸ் இது 3த்தையும் நம்ம இறக்கி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துடலாம். பொங்கலில் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா கமக்கிற டேஸ்டியான பொங்கல் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பால்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டில் நல்ல க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோவிலெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடாக இருக்கும்போது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் லேசாக கெட்டியாகும், ரொம்ப கெட்டியாகாது. நான் சொன்ன மெத்தடில் அப்படியே பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பாட்டில் எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து, நெய் சூடானதும் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு முழுசாக வேகாது, அங்கங்கே நம்மளுக்கு வாயில் கடிப்படும். அப்போ ரொம்பவே சுவையாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் அரிசியும் அளந்துக்கணும். இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்துருங்க. 1 கப் அரிசி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அதே கப்பில் 1 கப் அளவு நல்ல கெட்டியான பால் சேர்க்கணும். மொத்தமாக 5 கப் அளவு தண்ணியும் பாலும் சேர்த்து நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் 5 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அரிசி பருப்பில் நல்லா மசிஞ்சு வரது வரைக்கும் இது போல் நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா அரிசி மசிஞ்சு வராது. அதனால் இப்போவே எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா மசிச்சிருங்க. அரிசி பருப்பில் நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 2 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லான வெல்லம் சேருங்க. ஒயிட் கலரில் இருக்க வெல்லம் சேர்த்தோன்னா சக்கரை பொங்கல் கலர் ஒழுங்காக வராது. அதனால் நல்லா டார்க் கலரில் இருக்கக்கூடிய வெல்லமாக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருக்குன்னு டவுட் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் 2 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சில பேர் இதில் சுக்கு சேர்ப்பாங்க. உங்களுக்கு சுக்குடைய டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு பிஞ்சளவு சுக்கு தூள் சேர்த்துக்கிடலாம். நான் சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ இதில் ஒரு பிஞ்சளவு பச்சை கற்பூரத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நல்ல கோவிலில் கிடைக்கிற பொங்கல் போலவே சுவையும் மணமும் இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை கற்பூரம் எல்லா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா வெல்லமே நல்லா கரைஞ்சிருச்சு. அங்கங்கே 1-2 இருக்குது, ஆனால் அது அந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இந்த பொங்கலை ஒரு ஓரமாக வச்சுட்டு
நம்ம இதில் முந்திரி திராட்சையெல்லாம் தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு தடுக்கா பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நெய் சேர்த்து பொங்கல் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கூட இதே டெக்ஸ்சரில் இதே மாதிரி சூப்பராக இருக்கும். நெய் நம்ம கம்மியாக சேர்த்தோன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இறுகிரும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான கலரில் டெக்ஸ்சர்லாம் அவ்வளோ க்ளோஸியாக சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் ரெசிபியை வரக்கூடிய பொங்கலுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.